Hi children, welcome to science class. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிளான்ட் ஃபிசியாலஜி லெசனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் differences between trophic movements and nastic movements. Nastic movements. Nastic movements are non-directional response of a plant or part of a plant to stimulus. Some external factors like light, temperature இதனால் ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு பிளான்ஸில் ஏற்படக்கூடிய திசைச்சார்பற்ற இயக்கத்தை தான் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸ்லாம் வந்து திசை சார்ந்த இயக்கம். இப்போ ஃபோட்டோட்ரோஃபிஸ்த்தில் பிளான்ட்டோட ஷூட் வந்து லைட்டோட திசையை நோக்கி வளர்கிறது, ஹைட்ரோட்ரோஃபிஸ்த்தில் வந்து பிளான்ட்டோட ரூட் வந்து வாட்டரோட திசையை நோக்கி வளர்கிறது, இதெல்லாம் வந்து திசை சார்ந்த இயக்கம். ஆனால் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்ன்றது ஒரு திசை சார்பற்ற இயக்கம். இப்போ நாஸ்டிக் மூமெண்ட்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோநாஸ்டி, திக்மோநாஸ்டி அண்ட் தெர்மோநாஸ்டி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோநாஸ்டி பற்றி பார்க்கலாம். Photonasty, movement of a part of a plant in response to light. பிளான்ட் வந்து லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் ஃபோட்டோநாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஒரு சில பிளான்ட் வந்து மூன்லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போது எக்ஸாம்பிள் டாரஸாக்கம் அஃபிசினேல், இதனோட காமன் நேம் வந்து டாண்டிலைன். இது வந்து அஸ்ட்ரேஷியா ஃபேமிலியை சேர்ந்தது, அது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து சன்லைட்டில் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும், மூன்லைட்டை வந்து சன் செட் ஆனோடனே இதனோட பெட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போது இதுக்கு வந்து லோட்டஸை கூட இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். லோட்டஸும் வந்து சன்லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோநாஸ்டிக்கு எக்ஸாம்பிள். இதே போல் ஐப்போமா ஆல்ஃபா, மூன் ஃப்ளார், இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்து மூன் லைட்டில் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும், டே டைமில் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும். இதுக்கு லில்லியை கூட இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திக்மோநாஸ்டி, மூமெண்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச். பிளான்ட் வந்து தொடுதல் உணர்வுகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் திக்மோநாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மைமோசா பியூட்டிகா, டாஷ்மினாட் பிளான்ட். இந்த பிளான்ட்டோட லீவ்ஸை நம்ம டச் பண்ண இம்மீடியட்டாக அந்த லீவ்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அது தானாகவே தன்னோட பழைய நிலைக்கு வந்துடுது. இப்போது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீனஸ் ஃப்ளை ட்ராப்பையும் சொல்லலாம். இந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப்பில் அதனோட லீவ்ஸ் வந்து இன்செக்டை கேட்ச் பண்ணுறதுக்காக மாடிஃபை ஆகிருக்கும். அந்த லீவ்ஸ் மேலே இன்செக்ட் வந்து உட்காந்து இம்மீடியட்டாக அதை என்ன பண்ணிக்குன்னா தன்னோட லீவ்ஸை வந்து மூடிக்கும். ஸோ இதுவும் வந்து திக்மோநாஸ்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். திக்மோநாஸ்டி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஜீஸ்மோநாஸ்டி. திக்மோநாஸ்டி நம்ம ஜீஸ்மோநாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போது டாஷ்மினாட் பிளான்ட் எப்படி வந்து தொடுதல் உணர்வுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெர்மோநாஸ்டி. மூமெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் டூலிப். பிளான்ட் வந்து டெம்பரேச்சருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் தெர்மோநாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து டூலிப் ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பெட்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த பெட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும். ஸோ இது வந்து தெர்மோநாஸ்டிக்கு எக்ஸாம்பிள். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது differences between trophic and nastic movements. Trophic movements, unidirectional response to the stimulus. Nastic movements,
non-directional response to the stimulus. Growth dependent movements. பிளான்ட்டோட growth வந்து ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். growth independent movements. பிளான்ட்டோட growth வந்து நாஸ்டிக் மூமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. more or less permanent and irreversible. இந்த ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு பெர்மனண்ட்டான மூமெண்ட், அதே நேரத்தில் இது ஒரு இர்ரிவர்சிபிள் மூமெண்ட். இப்போது ஹைட்ரோட்ரோஃபிஸில் வந்து பிளான்ட்டோட ரூட் வந்து வாட்டர் நோக்கி போகும்போது அங்கே வாட்டர் இல்லைனா மறுபடியும் அது வந்து தன்னோட பழைய நிலைக்கு வர்றதில்லை. ஏன்னா புது வேர்கள் வந்து வாட்டர் இருக்கிற திசையை நோக்கி வளரலாம். ஸோ இது வந்து ஒரு பெர்மனண்ட் அந்த இர்ரிவர்சிபிள் மூமெண்ட். டெம்ப்ரரி அண்ட் ரிவர்சிபிள். ஆனால் நாஸ்டிக் மூமெண்ட்றது ஒரு டெம்ப்ரரி மூமெண்ட் தான், அதே நேரத்தில் ரிவர்சிபிள் மூமெண்ட். இப்போ டாஷ்மினாட் பிளான்ட்டை வந்து நம்ம டச் பண்ண இமீடியட்டாக வந்து அந்த லீவ்ஸ் ஃபோல்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அது தன்னோட பழைய நிலைக்கு வந்துடுது. ஸோ இது வந்து ரிவர்சிபிள். ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ். இந்த ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸ் வந்து எல்லா பிளான்ட்ஸ்லையுமே காணப்படுது. ஃபவுண்ட் only in a few specialized plants. இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட்ஸில் மட்டும்தான் காணப்படுது. ஸ்லோ ஆக்ஷன். ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸ்ன்றது ஸ்லோவான ஆக்ஷன். இப்போது ஃபோட்டோட்ரோஃபிஸில் வந்து பிளான்ட்டோட ஷூட் வந்து லைட்டோட திசையில் வளர்கிறதுன்றது ஒரு ஸ்லோவான ஆக்ஷன். இம்மீடியட் ஆக்ஷன். ஆனால் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்ன்றது இம்மீடியட்டாக நடக்கக்கூடியது. இப்போ டாஷ்மினாட் பிளான்ட்டை நம்ம டச் பண்ண இம்மீடியட்டாக வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ட்ரோஃபிக் மூமெண்ட்ஸ்க்கும் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த லெசனில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ட்ரோஃபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். டெஸ்ட்டுக்கான கொஷினும் இதுதான். இந்த லெசனோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.